இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு மார்னிங் வந்து இன்னைக்கு ஃப்ரைடே ஆக்சுவலா நீ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து ஹாலிடே அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இங்கே ஒமான்ல வந்து ஃப்ரைடே சாட்டர்டே 2 நாள் தான் ஸ்கூல் ஹாலிடே. அதனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். காலையில் வந்து லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாச்சு. இப்போ லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் பண்ணலாம் வாங்க. சிம்பிளாக ஃப்ரைட் ரைஸ், எந்த சாஸ் எதுவுமே அவ்வளோவா எதுவுமே சேர்க்காம சிம்பிளாக நார்மல் வெஜ்ஜீஸ் மட்டும் போட்டு ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறேன். இப்போ மணி கிட்டத்தட்ட 12:30க்கு மேலே ஆச்சு. இனிமேல் தான் லஞ்சு செய்ய போகிறேன். வாங்க நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ், சிம்பிளான ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வந்து திங்ஸ் எல்லாம் வந்து வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணோம் இல்லையா, அதனால வந்து நிறைய இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் வந்து கிளியர் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னும் ஒரு 4-5 அட்டைப்பட்டி இருக்குது. அதையும் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 கிச்சன் டிப்ஸும் நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். வாங்க அப்புறம் நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். இந்த ஃப்ரிட்ஜிலேருந்து இப்போ ஒரு சில திங்ஸ் எல்லாம் இப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருக்குது. ஒரு கேரட் போதும், ஏன்னா கொஞ்சமாக தான் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பூண்டு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் பூண்டு வந்து உரிச்சு வச்சுருக்கேன்ல, அதனால் அந்த பூண்டு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக தான் எடுக்க போகிறேன், நிறைய இல்லை. இயர்ஃபோன் நான் பார்க்கலையே. இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காக வீட்டில் என்னென்ன காய் இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நிறைய காய் எடுக்கிறதுனால கொஞ்சம் எடுத்தால் போதும். அதனால் கேரட்டு, பீன்ஸு, மஷ்ரூம் ஒரு 4 பீஸு, அப்புறம் குடமிளகா, காலிஃப்ளவரு, இது எல்லாமே தான் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரையும் நான் வந்து மஷ்ரூமையும் நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு எண்ணெயில் வந்து பொரித்து தனியாக எடுக்க போகிறேன், 65 மாதிரி. அதுக்காக கடலை மாவு ஒரு 3 ஸ்பூனு, முட்டை, கரம் மசாலா, உப்பு, அப்புறம் மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி தண்ணி எதுவும் அவ்வளோவா சேர்க்காமல் தனியாக வந்து எடுத்து எண்ணெயில் பொரித்து தனியாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, கடாயில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண பச்சை மிளகாயவும் பூண்டையும் அது நல்லா வதக்கணும். அது நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம வந்து கேரட்டு, பீன்ஸ், இது 2 காயும் தான் ஃபஸ்ட்டு போடணும். ஏன்னா இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால எப்போதுமே ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். காய் இல்லைன்னா ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இல்லாமல் ஒரு மாதிரி வதக்குன்னு இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இது வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டைக்கோசையும் நம்ம வந்து குடமிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தனியாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம்ல, அந்த காலிஃப்ளவரு, மஷ்ரூமு, இதையும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து பொடி சேர்த்துருக்கேன். என்ன பொடி அப்படின்னா பெப்பர் பொடி தான். பெப்பர் பொடி, கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கங்க, அதுக்கு தேவையான அளவு உப்பு. உங்கள் வீட்டில் சாஸ் இருந்ததுன்னா சாஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து சாஸ் வந்து சேர்க்கலை. அப்புறம் நான் ஃப்ரை பண்ணி வச்ச மஷ்ரூமையும் காலிஃப்ளவரையும் அதில் நல்லா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலாவும் கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியாக வேக வச்ச ரைஸை வந்து அதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் சாப்பாடு ரைஸும் சேர்த்துக்கலாம், இல்லை பாஸ்மதி ரைஸும் சேர்த்துக்கலாம், எது வேணால் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். அப்புறம் முட்டை வந்து தனியாக உப்பும் பெப்பரும் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா கிளறிட்டு கரெக்டாக இருக்கா, சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் இதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து இந்த பேக்கெட்டில் வரும்ல, அது மட்டும் ஆட் பண்ணேன், அதை சொல்ல மறந்துட்டேன். அது இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணாமல் விட்டுறலாம். இதில் வந்து நம்ம பெப்பர் வந்து அதிகமாக சேர்த்துக்கிறோம். அது வந்து நீங்கள் வந்து பெப்பர் வந்து எந்த அளவுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸில் சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். லாஸ்ட்டாக இறக்குனதுக்கு அப்புறமும் 1 ஸ்பூன் பெப்பர் போட்டு கிளறி விட்டுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக சிம்பிளாக எந்த வித சாஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் செஞ்ச ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். காசு கார்டு கேட்கலாம் எப்படி வந்து இருக்குது அப்படின்ட்டு. நானும் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றேன், எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம வீட்டில் சாஸ் எல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா, அதாவது சாஸ் வந்து கேமரா
கேமராவை ஆன் பண்ணோடனே டிலானி ஓட்ட முடிச்சிட்டான். இப்போ வந்து சாஸ் எதுவுமே வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு ஸ்பூன் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், நல்லா இருந்தது. இப்போ வாங்க காஷ்காட்டை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி கேட்டுடலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் சிம்பிளாக எல்லா வெஜ்ஜீஸும் இருக்குது பாருங்கள். இதில் ரொம்பலாம் நான் குக் பண்ணல, எல்லா வெஜ்ஜீஸும் கலந்து தான் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. வந்து எப்போதுமே வந்து நம்ம வீட்டில் வந்து இதெல்லாம் எல்லா பொருளும் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எல்லா பொருளும் இருக்கவும் இருக்காது. அதாவது எப்போதுமே நம்ம வந்து வச்சுப்போம் அப்படின்னு இல்லை. அதனால தான் சரி சடனாக நான் வந்து எப்போவுமே ஸ்டாக் இருக்கும் வீட்டில். சில்லி சாஸ் எல்லா சாஸுமே இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அதனால சரி நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் ஆல்ரெடி ஒரு வாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். காய் வந்து கண்டிப்பாக வந்து பொரியல் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க எல்லா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில குழந்தைங்க மட்டும் தான் சாப்பிடுவாங்க. இதில் போட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், ரொம்பவும் குக் ஆகலை. அதுவும் அதோட கலரில் அப்படி அப்படியே இருக்குது பாருங்கள். மேலே வந்து இந்த பெப்பர்லாம் போட்டுக்கோம்ல, அதெல்லாம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சிம்பிளான ரைஸ். இது நீங்கள் வந்து டிஃபன் பாக்ஸ் இப்போ வந்து ஸ்கூலுக்குலாம் போகிறாங்க. இப்போ வந்து எல்லாம் ஆன்லைன் கிளாஸ்லாம், இனிமேல் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா நீங்கள் வந்து அப்போ கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ காஷ்காவை கேட்டுடலாம். எப்படி இருக்குன்னு சொல்லுப்பா. உண்மையே சொல்லணும். ஓகே. ஏன்னா எந்த சாஸுமே நான் ஆட் பண்ணல இதில். ஈவன் அந்த பிளாக் கலரில் அந்த இது பண்ணுவோம்ல, அது என்னது, செம்மையாக்கு எந்த சாஸுமே ஆட் பண்ணல. ஆமாம், எதுவுமே ஆட் பண்ணல. எதுவுமே தேவை, வினிகர் கூட போடல. சாஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. நல்லா டேஸ்ட் அப்படியே தானே இருக்கு. செம்ம சூப்பராக இருக்குல்ல. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இது. ஓகே, இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வேலை இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் க்ளீனிங் வேலை. இதெல்லாம் நாங்கள் இந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஹால்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சில டிப்ஸ் வந்து நான் கிச்சன் டிப்ஸ் ஆட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து அப்படியே முடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணேன், இங்கே பாருங்கள், அட்டைப்பெட்டி எல்லாம் கிடக்கு பாருங்கள். பேக்கில் நிறைய பாக்ஸாக இருக்கா, எல்லாத்தையும் கிளச்சி வச்சுருக்கோம். என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து எங்கள் வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் சலாலாவில் இருந்தோம். இப்போ வந்து சோஹார்ன்ற இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம். இது ரெண்டுமே வந்து ஒமான்லே தான் இருக்குது. இதுக்கு சலாலாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் சோஹாரில் தான் இருந்தோம். அப்போ வந்து எல்லாமே நான் வந்து ஓன் ஃபர்னிச்சர் இந்த மாதிரி தான் எல்லாமே வாங்கி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் சலாலாவுக்கு ஷிஃப்ட் ஆனவுடனே எல்லாத்தையும் வந்து கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு, வாங்கி கொஞ்ச நாளையிலே. அதனால என்ன பண்ணோம், சலாலாவில் போய் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஹவுஸ்ன்னு இருக்கோம்ல, அங்கே தான் வந்து நாங்கள் வந்து ரெண்ட்டுக்கு இருந்தோம். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். சலாலாவில் இருந்து இப்போ நாங்கள் சோஹாருக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஷிஃப்ட் ஆனதுனால இங்கே பாருங்கள், நிறைய பாக்ஸாக மோஸ்ட்லி எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. இது வந்து லாஸ்ட்டாக இதெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரில, இந்த குப்பையெல்லாம். இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து இந்தியாவில் இருக்கும்போது அந்த வீட்டை வந்து காஷிகாப்பா வந்து ஷிஃப்ட் பண்ணாங்க. அவங்க ஒரு ஆளாக ஷிஃப்ட் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து எந்த திங்ஸை எடுக்கிறது எதை விடுறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. நாங்கள் இருந்தோன்னா அங்கேயே நிறைய குப்பையெல்லாம் கலைச்சிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு வந்திருப்போம். ஆனால் அவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. முக்கியமானது என்னென்னா, டிலோ இங்கே வாயேன், டிலோ இல்லைண்ணா இங்கே போயிட்டு அவள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறான். இங்கே போயிட்டு அவள் வந்து சொல்லுவா பாருங்க. அப்பா என்ன பண்ணாங்க, குப்பையெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க சொல்லு, ஒழியா வா வந்து சொல்லுவா. என்ன பண்ணாங்க, தேவையில்லாத இந்த குப்பையெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு எது நாங்கள் வந்து பொக்கிஷமாக வாங்கி வச்சுருக்கோமோ, எங்களுக்கு ரொம்ப வேணும்ன்ட்டு பிடிச்சி நிறையா திங்ஸ் வந்து வாங்கி வச்சுருந்தோம் அழகாக. அதை எல்லாத்தையும் அப்படியே மிஸ் பண்ணிட்டாங்களா இல்லை அவங்க பேக்கிங்கில் எங்கேயாவது வந்து அந்த பெட்டி எதுவும் மறந்துட்டாங்களா என்னன்னு தெரிலங்க. ஒரு 2 பெட்டி மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிச்சன் ஜாமான்லாம் நான் நிறையா அந்த கிளாஸ் ஐட்டம் அந்த மாதிரிலாம் நான் வாங்கி வச்சுருந்தேன். அந்த ஒரு பெட்டியே மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய வந்து ஒரு சில திங்ஸ்லாம்
அவ்வளோ பிடிச்சி வாங்கி வச்சுருந்தோம், அதெல்லாம் காணோம். அதுக்கப்புறம் காஷிகா டிலானியோட அந்த நேம் இருக்கும், அந்த நேம் உள்ள அந்த இதெல்லாம் சுத்தமாக காணாங்க. அதெல்லாம் வந்து எங்கே போச்சுனே தெரில. அவங்களோட இனிஷியல் வச்சு லைட்டிங் எரியும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களோட பழைய ஹோம் டூர், அந்த சலாலா ஹோம் டூரில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எது அப்படின்ட்டு. அதில் வந்து ஹோம் டூரில் அவங்க வந்து இது ரூம் டூரில் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். இந்த ஹால் ஃபுல்லாக, இந்த இடம் ஃபுல்லாகவே ஒரே அட்டைப்பட்டியாக தான் இருந்துச்சுங்க. இது ஃபுல்லாக அட்டைப்பட்டியாக இருந்துச்சு. எல்லாத்தையும் ஓரளவு கிளியர் பண்ணியாச்சு. லாஸ்ட் அந்த குப்பைங்க தான் கிடக்குது. இந்த குப்பைங்கெல்லாம் என்ன பண்ணுறதே தெரில. இதில் வந்து 1-2 நான் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணி விட போகிறேன். வாங்க வந்து கிளியர் பண்ணலாம் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ வந்து முன்னாடி வருமா பின்னாடி வருமானு தெரியாது. காஷிகா டிலானியோட ரூம் வந்து நான் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். அந்த வீடியோ வந்து நான் போடுவேன். ஆனால் அந்த வீடியோ வந்து இந்த வீடியோக்கு முன்னாடி வருதா பின்னாடி வருதான்னு தெரில. சப்போஸ் இதுக்கு முன்னாடியே வந்துருந்துச்சு அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக முன்னாடி தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து அதோட லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். சலாலாவில் வந்து அவங்க இருந்தப்போ அந்த ரூமோட டூரும் நான் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ வாங்க இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிடலாம். செய்ய போகிறோம் அன்றைக்கி. அப்புறம் கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். மஞ்சப்பொடி வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். வாங்க இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து இப்போ குக்கர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் குக்கர் எடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு வேணும்னா இது எடுத்துக்கலாம், கடாய் எடுத்துக்கலாம், எது வேணால் எடுத்துக்கலாம். குக்கர் வந்து கொஞ்சம் அடி வந்து கனமாக இருக்கும், அதனால குக்கர் எடுத்திருக்கேன். குக்கர் எடுத்துகிட்டு அதில் வந்து நான் இப்போது கொஞ்சமாக ஆயில் ஊற்ற போகிறேன். இந்தளவு ஆயில் இருந்தாலே போதும் உங்களுக்கு. எல்லா பக்கமும் அப்படியே ஆயிலை வந்து இது பண்ணி விட்டுக்கலாம். ஆயில் போட்டாச்சு. அதில் வந்து நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன், கொஞ்சமாக உப்பு போட போகிறேன். கொஞ்சமாக போட்டால் போதும், நிறைய வேண்டாம். அது நல்லா இப்போ கலக்கி விட்டுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் இப்போ மஞ்சப்பொடி போடுறதுனா போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி மஞ்சப்பொடி போடல. இப்போ வந்து ஓரளவுக்கு சூடாயிருச்சு. இப்போ நான் வந்து பாப்கார்னை போட்டுட்டேன். இது வந்து இப்போ கொஞ்சம் 1-2 இப்படி வெடிக்க ஆரம்பிக்கும் போது டக்குன்னு நம்ம மூடி வச்சு மூடிடணும், அவ்வளோதான். ஈஸி ஸ்டெப்பு, 2 ஸ்டெப்பு தான். இதில் பெரிய விஷயமே இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயில் இது பண்ணிவிட்டு கொஞ்சம் பாப்பாக ஆரம்பிக்கும். பாப்பாக ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு மூடி வச்சு மூடிடணும்.
இல்லைன்னா எல்லாம் வெளியில் வெடிச்சிடும். அது வரைக்கும் மூடி வச்சு தேவையில்லை. இப்போ கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி இருக்கு, மூடிடலாம். உள்ளே பாருங்கள், இப்போ வெடிக்கிற சவுண்டு கேட்குது. நல்ல சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா? மூடியை நீங்கள் லைட்டாக இப்போ வைக்க என்ன பண்ணணும், அந்த லைட்டில் ஆவி போகிற அளவுக்கு எடுத்து விடணும் லைட்டாக. ஏன்னா வந்து இந்த அளவுக்கு அந்த இது மட்டும் போகணும். நல்லா பயங்கரமாக வெடிக்குது பாருங்கள், டப்ப டப்பட. ஓப்பன் பண்ணோன்னா அப்படியே ஒரு குக்கர் ஃபுல்லாக இருக்கும் பாப்கார்ன். இதைத்தான் அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் வச்சுட்டு 200 ரூபா 150 ரூபா 200 ரூபாய்னு தேட்டரில் விற்பாங்க பாருங்க. குக்கரை விட்டே வெளியில் வந்துடுச்சு. நான் கூட கொஞ்சம் பாப்கார்ன் போட்டேன் போல், கொஞ்சமாக தான் போடணும். இங்கே பாருங்கள், குக்கர் ஃபுல்லாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா? எவ்வளோ பாப்கார்ன் வந்துடுச்சு பார்த்தீங்களா? இன்னும் உள்ளே வெடிச்சிட்ருக்குது. அப்படி இருந்தோம். இங்கே பாருங்கள், வெடிச்சு வெளியில் தள்ளுது அப்படியே. ரெடி ஆயிடுச்சு. இப்போ காசு குட்டிலுக்கு கொடுத்துடலாம். இப்போ 2 பேருக்கும் இந்த பவுலில் அப்படியே கொட்டிடலாம். தொடச்சிருப்பா. அப்படியே கொட்டினோம்னா கீழே எதுவும் நீரும், அதனால் கையில் தான் எடுத்து வைக்கணும் மேலாப்பில் உள்ளதை. ஏன்னா அவ்வளோ இருக்குது பாருங்கள் பாப்கார்னு. சிந்துது அவ்வளோ இருக்கா? ஃபுல்லாகிடுச்சு. இது எனக்கு இன்னும் இருக்குது, நிறையா இருக்குது. சிந்திட்டேன். இங்கே பரவாயில்ல, நம்ம வீட்டில் இங்கே செல்ஃப் வந்து நீட்டாக தான் இருக்கும், எடுத்து சாப்பிட்டுக்கலாமா. பார்த்தீங்க இப்போ நான் வந்து ஒன்லி வந்து சால்ட்டு ஆயிலு அப்புறம் இது மட்டும்தான் போட்டேன். உப்பு சால்ட்டு ஆயில் அப்புறம் பாப்கார்னுக்குரிய அந்த இது கொஞ்சமாக எடுத்து போட்டேன். கொஞ்சத்தில் எவ்வளோ வந்துருச்சு பார்த்தீங்களா? இதே இது நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து இது போட்டுக்கலாம். கேரமல் போட்டிங்க, சுகர் போட்டு இது பண்ணிட்டு போட்டிங்கன்னா கேரமல் பாப்கார்ன் ஆயிரும். அதில் நீங்கள் மஞ்சள் பொடி போட்டிங்கன்னா இந்த மஞ்சள் ஆயிரும் பாப்கார்னு. மஞ்சள் வேண்டாம் அப்படின்ட்டு நான் வந்து ஒயிட்டாகவே வச்சுருக்கேன். இப்போ வாங்க இதை சாப்பிடலாம். இப்போ வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த பூண்டு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இதாகிடுச்சு அப்படின்னா, அதாவது நான் லாஸ்ட்டு விலாக்லேயே காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா? அது வளர்கிற மாதிரி என்ன சொல்கிறது, முளைச்சி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை உரிச்சு வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அப்படியே இங்கே பாருங்கள், சின்ன வெங்காயம். இது இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான். நான் எப்போ வாங்கினது, இப்போ நாங்கள் வந்து டிசம்பர் மாதம் வந்தோம். இப்போ வந்து ஜனவரி ஆயிடுச்சு. நிறைய வாங்கிட்டு வந்தேன், 4-5 கிலோ வாங்கிட்டு வந்தேன். அதில் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா முளைச்சி போயிடுச்சு. அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ வந்து இதை எல்லாத்தையும் உரிச்சு வைக்க போகிறேன். ஆல்ரெடி பாதி உரிச்சு வச்சு உள்ளே நான் காலி பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த இதெல்லாம் வந்து நம்ம உரிச்சு வைக்கணும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நான் இப்போ எடுத்து இதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்னு. இப்போ ஃப்ரீயாக இருக்க டயத்தில் நீங்கள் வந்து இப்போ ஈவினிங்கில் வந்து டிவி பார்ப்பீங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்கல்ல, அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் உரிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா, உரித்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு கிளிங் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நம்ம எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வெங்காயத்தை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து வேறு வழி இல்லை, இந்த மாதிரி முளைச்சி போகிற விடுறதுக்கு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாவது யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ வந்து நான் டிவி பார்க்க போகிறேன். ஈவினிங் டயத்தில் டிவி பார்க்கும்போது அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே இது எல்லாத்தையும் உரிச்சு வைக்க போகிறேன். உரிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றத. அங்கேருந்து அந்த முளைச்சி போன வெங்காயத்தை எல்லாத்தையுமே எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, எடுத்துகிட்டு சிலவங்க என்ன பண்ணுவாங்க, உரிக்கும் போதே தோலையும் அதே இதில் போட்டுருவாங்க. அப்படி போடக்கூடாது, தனியாக போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், உரிக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் தேடி நம்ம இதுவும் தேவையில்லை. இதை தோலை வந்து இதில் போட்டுட்டு உரிச்சது எல்லாத்தையும் இதில் போட போகிறேன். நான் வந்து இந்த ஆனியன் எல்லாத்தையுமே உரிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், என் கை பாருங்கள் எப்படி கருப்பாயிடுச்சுன்ட்டு. இந்த கையும் பாருங்கள் எப்படி கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஆனியன் வந்து என்னென்னா, இந்த ஆனியனில் வந்து இந்த கருப்பு கலரில் அந்த லீஃப்ன்றேன் அந்த தோலெல்லாம் நம்ம உரிப்போம்ல, அப்போ கை வந்து இப்படி தான் ஆயிரும். புதுசு ஆனியன் அப்படின்னா அந்தளவுக்கு ஆகாது. இது கொஞ்சம் பழைய ஆனியன்ல, அதனால் இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் வந்து இந்த கருப்பு கலராக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணும்போது வாஷ் பண்ணிவிட்டு வைக்கக்கூடாது. வாஷ் பண்ணாமல் இப்படியே தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். தண்ணி படாமல் அப்படியே வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கிளிங் போட்டு அப்படியே நீங்கள் வச்சிடணும். அப்போ தான் வந்து அது
கெடாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். தண்ணி போட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். அதனால் தண்ணி போடாமல் அப்படியே க்ளீன் ஃபிலிம் போட்டு உள்ளே வைக்கணும். நான் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், வேறு பவுலில் வந்து நான் மாற்றி வச்சுட்டேன். நீங்கள் மாற்றி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் கட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா இந்த முளை வந்திருக்குல்ல, இது எல்லாமே நீங்கள் வந்து கட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நம்ம வந்து இது வெங்காயம் பார்க்க வந்து அப்படி அழுக்காக ஒரு மாதிரி கருப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து எடுத்து நம்ம சமைக்கும்போது வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து அந்த அழுக்கெல்லாமே போயிடும். ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நீங்கள் வாஷ் பண்ணக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் வெங்காயத்தாள் முளைச்சிருக்குல, அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. இந்த வெங்காயத்தாள் அப்படின்னே நீங்கள் வந்து கடையில் நம்ம வாங்கி சாப்பிடுவோம். நிறைய இதில் வந்து இப்படி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா. அதனால் நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து சத்து தான். அதனால் நீங்கள் அதெல்லாம் வந்து கட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இதோடையே நீங்கள் வந்து உரித்து உள்ளே வச்சுக்கலாம். இப்போ நான் அதை உள்ளே வச்சுட்டு நான் இதை தான் ஃபர்தராக யூஸ் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக